பல தோல்விகளை கண்டு நீங்க ரொம்ப வெக்ஸாகி போய் இருந்தாலும் இந்த மாதங்கள், இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு சரியான வழிமுறைகளை அமைத்து தரும். உங்களுடைய பயணத்தில் இப்பொழுது நீங்க என்ன செய்யணும்? அமைதியாக தியானம் பண்ண வேணும். எப்படி தியானம் பண்ணா? அந்த கால நேரத்தில் எழுந்திருக்கிற ஒரு குணம் வரணும். ஏன்னு கேட்டால், அசதி உங்களுடைய மனசில் ஒரே ஒரு இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் சிந்திப்பது, பகல் நேரத்தில் விடிய கால நேரத்தில் தான் தூக்கம் வருவது. ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டால், அதோட ரகசியம் என்னென்னா, அங்கே தான் சுக்கிரன் உச்சம். இந்த சுக்கிரன் உச்சன்னும் போது இரவெல்லாம் என்ன பண்ணிடுவான்னா, உங்களை சிந்திக்க வச்சுவிட்டு விடிய காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தூங்க விடுவான். அது என்ன 7 மணி 8 மணி வரையும் தூங்க விட்டுரும். இல்லைன்னா உங்கள் காரியை தடை பண்ணி விட்டுருவோம். இல்லை அவசரமாக புறப்பட்டு ஓடுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆடைகளை அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நாய் நரி தூக்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் உங்களுடைய ஓடுற தண்ணிக்கிட்ட நீங்கள் வாடுறவங்களாக இருந்தால் தண்ணியில் சில உங்களோட ஆடைகளை அடிச்சிட்டு போகலாம். அதே நேரத்தில் உங்களுடைய துவைச்சி போட்டிருக்கீங்கன்னா அதை நாய் எடுத்துகிட்டு போகலாம். அதே நேரத்தில் உங்களுடைய உடலில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வதற்காக மாத்திரை மருந்துகளை நீங்கள் உட்கொள்ளும் நிலையில் இப்பொழுது இருக்கிறீங்கன்னா, அந்த மாத்திரை மருந்து கூட கீழே விழுந்து எங்கேயாவது சிதறி போகலாம். இது மாதிரி உங்களுடைய தடுமாற்றத்திற்கும் ஏமாற்றத்திற்கும்